அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ. நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு யூஜிடிஆர்பி எக்ஸாம் விரைவில் வரப்போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பிஜிடிஆர்பி எக்ஸாமும் வரும். ஆனால் எப்போ வரும் அப்படின்றது நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா வரும், வராமல் மட்டும் போகாது. யாரெல்லாம் பிஜிடிஆர்பி எக்ஸாம் படிச்சுட்ருக்கீங்களோ அவங்களாம் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க. இப்போது ஒரு எக்ஸாம் படிக்கும்போது நம்ம யூஜிடிஆர்பி எக்ஸாம் படித்தாலும் சரி, இல்லை பிஜிடிஆர்பி எக்ஸாம் படித்தாலும் சரி, இல்லை பிஓ எக்ஸாம், எந்த எக்ஸாம் படித்தாலும் சரி, நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ராக்ஷன். அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை எப்படி அவாய்ட் பண்ணுறது? நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன் சார், ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷனால் பார்த்தீங்கன்னாக்கா என்னோட சுத்தமாக படிக்கவே முடியல சார். இந்த மாதிரி ப்ராப்ளம். இந்த டிஸ்ட்ராக்ஷன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய இலக்கு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய ஆள் மனசுக்கு சொல்லணும், நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட். நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய இலக்கு என்ன, அடுத்து வரக்கூடிய தேர்வில் பார்த்தீங்கன்னாக்கா டாப் ரேங்க் வாங்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும், அதுதான் சரிங்களா. அப்போ அந்த இலக்கை பார்த்தீங்கன்னாக்கா நம்முடைய சப்கான்சியஸ் மைண்ட் போயிடுச்சு அப்படின்னாவே நமக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் வராது. எப்படி வராது அப்படின்னா, நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாங்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா அந்த தாட்டு இந்த தாட்டு எதுவுமே இல்லாத இருக்கும். அதனால் நமக்கு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சிரும். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேலை வாங்கக்கூடிய அவசியம் என்ன அப்படின்றத நம்முடைய மைண்டுக்கு நம்ம சொல்லணும், சரிங்களா. இப்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், ஏதோ ஒரு சுச்சுவேஷன். அப்போ நான் வேலை வாங்கியே ஆகணும், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு சுத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா மதிப்பே இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எனக்கு மதிப்பே இல்லை, நான் வேலை செய்கிறதுல எனக்கு மதிப்பே இல்லை. இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷன் இருக்கும், ஒரு பேட் சுச்சுவேஷன் இருக்கும். நான் வேலை வாங்கியே ஆகணும் இந்த முறை, அதுதான் அப்போ தான் நான் என்னோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னாக்கா நான் நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் இல்லையா. அந்த சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னாக்கா மைண்டில் வச்சுக்கணும். அதுக்காக அதை வச்சுக்கிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கனாவே நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெறி வரும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டினியூஸாக படிக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும். அப்போ தான் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளால் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக படிக்க முடியும். தேர்டு, சின்ன சின்ன இலக்குகள் வைங்க. சின்ன சின்ன இலக்குகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம படிக்கக்கூடிய கண்டென்ட்டில் சின்ன சின்ன இலக்குகள். அந்த இலக்குகள் முடித்த உடனே உங்களை நீங்களே பாராட்டிக்குங்க. எப்படி பாராட்டிக்கிறது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டாபிக் இருக்குது, ஒரு 2 பேஜ் இருக்குது. இந்த 2 பேஜ் முடித்தா மட்டும்தான் நான் பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு மொபைல் எடுத்து பார்ப்பேன். அப்போது 2 பேஜ் முடிச்சிட்டோன்னா மொபைல் எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் நான் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ நமக்கு பிடிச்ச இந்த சோஷியல் மீடியா பார்க்குறதோ, இல்லை வாட்ஸ்அப் பார்க்குறதோ, இல்லை பார்த்தீங்கன்னாக்கா வேறு ஏதாவது கேம் விளையாடுறதோ ஏதோ ஒன்று. அப்போ அந்த 2 பேஜ் முடிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா எனக்கு டார்கெட். அந்த முடிச்சிட்டேன் அப்படின்னாக்கா எனக்கான அந்த பரிசு தான் பார்த்தீங்கன்னாக்கா இது மொபைல். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மொபைலே எடுக்கக்கூடாது. அப்போ சின்ன சின்ன இலக்குகளை வச்சுக்கிட்டு அதை பார்த்தீங்கன்னா நம்மளே பாராட்டிக்கிறது மூலயமா நம்ம பார்த்தீங்கன்னாக்கா அந்த எடுத்த வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பராக பார்த்தீங்கன்னாக்கா செய்ய முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு டிஸ்ட்ராக்ஷன் வரதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம படிச்சிருக்கோமா, படித்தது எவ்வளோ ஞாபகம் இருக்குது, ஞாபகம் இல்லையா. இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ராக்ஷன் அவாய்ட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, டெஸ்ட் எழுதணும். அப்போ டெஸ்ட் எப்படி சார் எழுதுறது? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் ஜெமினி வந்துடுச்சு, சாட் ஜிபிடி வந்துடுச்சு, நிறைய இந்த சோசியல் அந்த இது வந்துடுச்சு, ஆப்பெல்லாம் வந்துடுச்சு. இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்களே என்ன பண்ணலாம்னா கொஷின்ஸை பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு கண்டென்ட் படிக்கிறீங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2 பேஜ். அந்த 2 பேஜை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா அது ரிலேட்டட் அந்த ஃபோட்டோவை அப்படியே எடுத்துக்கங்க. அந்த 2 பேஜை பார்த்தீங்கன்னாக்கா ஃபோட்டோ எடுத்து அப்படியே அந்த சாட் ஜிபிடியில் போயிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு கிரியேட் எம்சிக்யூஸ் அப்படின்னு கொடுங்க, வித்தவுட் ஆன்சர் அப்படின்னு கொடுத்துருங்க. அதுலேயே அவங்களே என்ன பண்ணுவாங்க, ஒரு 25 கொஷின்ஸோ இல்லை 30 கொஷின்ஸோ கொடுத்துரும். அந்த 30 கொஷின்ஸை நீங்களே உட்காந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள். டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஆன்சரை நீங்கள் படித்த கண்டென்ட்லேருந்து தேடுங்க. இப்போ வேணால் நம்மளுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு. இப்போ 30 கொஷின்னாக்கா நம்ம 25 எடுத்துனா நல்லா படிச்சிருக்கடா, படித்தது நமக்கு ஞாபகம் இருக்குது, ஓகே அப்படின்ற ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னா அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்ட்ராக்ஷன் ரெடியூஸ் ஆகும். அடுத்து நமக்கு காமனாக இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா மொபைல் தான். இந்த மொபைல் நிறைய பேர் இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, நான் இன்றைக்கி படித்தேனா அப்படின்னா படித்தேன். எவ்வளோ நேரம் படித்தேன், ஒரு 2 ஹவர்ஸ் படித்தேன். ஏன் 2 ஹவர்ஸ் தான் படித்தேன், மீதி நேரம் என்ன பண்ணேன்னா மொபைல் தான் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா. எல்லாருக்கிட்டையுமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பேட் ஹேபிட் என்னென்னா அந்த மொபைல். அந்த மொபைல் இல்லாமல் இருக்கவும் முடியாது. ஏன்னா நம்ம படிச்சுட்டே இருப்போம், திடீர்னு ஒரு சின்ன டவுட் வரும், அந்த மொபைல் பார்த்து தான் நம்ம கண்டுபிடிப்போம்.
ஸோ அப்போது அந்த மொபைல் வந்துடுறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். அப்போ நம்ம மொபைலை எப்படி வந்து பண்ணாக்கா லிமிட்டடாக யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய இலக்கு என்ன அப்படின்னா 25 நிமிஷம் தான் நம்முடைய டார்கெட். அந்த 25 மினிட்ஸ் நான் படிக்க போகிறேன். அந்த 25 மினிட்ஸ் நான் மொபைல் தொட மாட்டேன். எதை பற்றியும் திங்க் பண்ண மாட்டேன். அந்த 25 மினிட்ஸ் நான் எடுத்துக்கூடிய அந்த கண்டென்ட்டை மட்டும் தான் படிப்பேன். அப்போ அந்த 25 மினிட்ஸ் நம்ம டிஸ்ட்ராக்ஷன் அந்த மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் வராமல் இருக்கணும். நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு மொபைலை சைலண்ட்டில் போட்டுடணும். ரெண்டாவது வந்து பண்ணாக்கா மொபைலை வந்து பண்ணால் சைலண்ட்டில் போட்டோன்னா நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அப்போ மொபைலை வந்து பண்ணாக்கா நமக்கு எட்டாவது தொலைவில் ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருங்க. கீழே உட்காந்துட்ருக்கீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல மேலே ஒரு இடத்துல வச்சுருங்க. அப்போ 25 மினிட்ஸ் அலாரம் வால் கிளாக் பார்த்துக்குங்க. வால் கிளாக்கில் வந்து பண்ணாக்கா 25 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே நீங்கள் என்ன 25 மினிட்ஸ் கண்டினியூஸாக படிச்சுருங்க. அதுக்கப்புறம் போய்ட்டு அந்த மொபைல் எடுத்து பாருங்கள். அப்போ யாராவது உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு கால் பண்ணுங்கள். இல்லை மெசேஜ் ஆனவங்க ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்ம படிப்பை மிஞ்சினது தான் எல்லாமே. அப்போ நம்ம படிப்பு வந்துடுச்சு அப்படின்னாவே வந்து பண்ணாக்கா மற்றது எல்லாமே அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வரதா போகுது. அப்போ இப்போது எந்த காலும் எந்த மெசேஜும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. இம்பார்ட்டண்ட் இருக்கும். அப்போ இம்பார்ட்டன்றது இந்த படிப்பை மீறி தான் அது இம்பார்ட்டன்ட்டு. படிப்பு தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட். அடுத்தது வந்து பண்ணாக்கா இந்த சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னால், ஒரே ஒரு வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த வீடியோ வந்து பண்ணாக்கா அப்படியே வந்து பண்ணாக்கா அரை மணி நேரமாகவோ இல்லை 1 மணி நேரமாகவோ போய் நிற்கும். அதுதான் இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் ஒரு பெரிய ட்ராபேக். நீங்கள் ஏதாவது ஒரு கேம் விளையாடுறீங்க அப்படின்னாக்கா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு கேம் விளையாடுறோம், இல்லை ஸ்ட்ரெஸ்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட் வீடியோஸ் பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அப்படியே டோட்டலாக அதுக்கே அடிக்ட் ஆகிற மாதிரி ஆகிடும். அப்போ இந்த சோசியல் மீடியாவிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பண்ணாக்கா நாமளே எவ்வளோக்கு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம அதுலேருந்து வெளியே வர முடியும். இதை யார் சொல்லியும் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா நான் இன்றைக்கி மொபைலே பார்க்க மாட்டேன் அப்படின்னா எடுத்துகிட்டு போய் நான் வச்சுட்டா மட்டும்தான் நான் கண்ட்ரோலாக இருப்பேன். சரிங்களா? நான் சொல்லியோ இல்லை வேற ஒருத்தர் சொல்லியோ நம்மளால் வந்து கண்ட்ரோலாக இருக்க முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அடுத்து வந்து பண்ணாக்கா டிவி. ஸோ இந்த டிவி அப்படின்றது வந்து பண்ணாக்கா நமக்கு எந்த அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குன்னு தெரியல. ஸோ நம்ம படிக்கும்போது இயர்லி மார்னிங் நீங்கள் 4 o'clock எழுந்தீங்க, இல்லை 3 o'clock எழுந்து படிக்கிறீங்க அப்படின்னா, சார் 4 o'clock 3 o'clock எழுந்து படிக்கணுமா சார் அப்படின்னா கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். படித்தா மட்டும்தான் நம்ம தேர்வில் வெற்றி அடைய முடியும். போட்டியாளர்களோடு வந்து பண்ணாக்கா போட்டி போட முடியும். நம்மளும் டாப் ரேங்க் வாங்க முடியும். அப்போது நைட்டில் வந்து பண்ணாக்கா ஈவினிங் டைமில் உட்காந்து படிக்கிறீங்க, இல்லை மதிய டைமில் உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா பக்கத்து வீட்லேயோ இல்லை பக்கத்து ரூம்லேயோ டிவி ஓடிட்டுருக்கும். அதோடைய சவுண்ட் வந்து நமக்கு வந்து பண்ணாக்கா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய டோரை நம்ம ரூம் டோரை லாக் பண்ணிடுறது. ஸோ அப்படிலாம் சவுண்டே இல்லாத இடமா பார்த்து உட்காருது, மொட்டை மாடிக்கு போய் உட்காந்து படிக்கிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்கா நம்மளே வந்து பண்ணாக்கா டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து தனியாக தள்ளி போயிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா நம்ம குரூப் ஸ்டடி பண்ணும்போது அது ஓகே. மற்றபடி வந்து பண்ணாக்கா நமக்கு தேவையில்லாத அன்வான்ட் டாக் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸை வந்து பண்ணாக்கா எக்ஸாம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. நான் சுத்தமாக அவாய்ட் பண்ண சொல்லலை, கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து பண்ணாக்கா இப்போ நம்ம தேவையில்லாமல் ஒரு மணி நேரம் பேசுகிறோன்னா அந்த 1 மணி நேரத்தில் வந்து பண்ணாக்கா நம்ம படிக்கிறதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் வரலாம். ஸோ அப்போது அந்த ஃப்ரெண்ட்ஸை வந்து பண்ணாக்கா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பண்ணாக்கா இப்போதைக்கு குறைக்க முடியும் குறைச்சிடுங்க. ஸோ அடுத்தது வந்து பண்ணாக்கா நம்ம எக்ஸாம் தேர்ச்சி பெற்றதுக்கப்புறமா போஸ்டிங் ஆர்டர் வாங்கினதுக்கப்புறமா அந்த ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் எவ்வளோ நேரம்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களை யாருமே கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனால் இப்போ நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா நம்மளால் முடியலைன்னாக்கா திரும்பவும் நம்மளால் வந்து பண்ணாக்கா முழுமையாக வந்து பண்ணாக்கா சந்தோஷமாக இருக்கவும் முடியாது. ஸோ இதுதான். ஸோ அப்போ நமக்கு வந்து பண்ணாக்கா ஃபோக்கஸ்டாக இருக்கணும். சரிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ ஃபோக்கஸ்டாக அந்த 25 மினிட்ஸ் அவ்வளோதான் படிக்கணும். படிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அப்போ வந்து பண்ணாக்கா உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து பண்ணாக்கா கண்டிப்பாக குறையும். நீங்கள் தொடர்ந்து வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் படிக்கிறேன்னா அப்போ கண்டிப்பாக டிஸ்ட்ராக்ஷன்ஸாக வரும். ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், நீங்கள் வந்து பண்ணாக்கா படிக்கும்போது 2 கண்டென்ட், அதாவது வந்து பண்ணால் 2 யூனிட் எடுத்துக்கங்க. ஒரு யூனிட் வந்து பண்ணாக்கா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட்டு, ஒரு யூனிட் வந்து பண்ணாக்கா ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய ஒரு யூனிட், உங்களுக்கு ஹார்டாக இருக்கக்கூடியது. சரிங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அது ஒரு யூனிட்டு, எது ஹார்டாக இருக்குமோ அது ஒரு யூனிட்டு. இது 2த்தையுமே சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போ வந்து பண்ணாக்கா மைண்ட் வந்து ரொம்ப நல்லா நார்மல் ரிலாக்ஸாக இருக்கோ அப்போ என்ன பண்ணுங்கள், ஹார்டாகிற யூனிட்டை படிங்க. எப்போ வந்து பண்ணாக்கா கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு தோணுதோ அப்போ வந்து பண்ணாக்கா ஈஸியாகிற யூனிட்டை படிங்க. அப்போ இது 2த்தையும் மாற்றி நீங்கள் படிக்கும்போது வந்து பண்ணாக்கா உங்களுக்கு ஈஸியாக வந்து பண்ணாக்கா அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கும். டிஸ்ட்ராக்ஷன் எப்போ வரும்னா நம்ம படிக்கிறது புரியல, படிக்கிறது மெமரைஸ் ஆகலை, ஸோ படிக்கிறது வந்து பண்ணாக்கா நமக்கு வருமா வராதான்னு எப்போ நமக்கு டவுட் வருதோ அப்போ தான் வரும். அப்போ இந்த மாதிரி வந்து 2 யூனிட்டை நம்ம மாற்றி படிக்கும்போது கண்டிப்பாக வந்து பண்ணாக்கா நமக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிடும். ஸோ அதனால் வந்து பண்ணால் நான் இப்போ சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருப்பீங்க, அது இருந்தாலே அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளுடைய டார்கெட் வந்து பண்ணாக்கா
எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் படிக்கணும். நம்ம அடுத்து வரக்கூடிய தேர்வில் வந்து பண்ணாக்கா டாப் ரேங்க் வாங்கணும், போஸ்டிங் ஆர்டர் வாங்கணும். அதுதான். அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட். நன்றி, வணக்கம்.